கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு ஆசிரியர் தனக்கு எதிரே ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிற ஒரு 12 வயசு சிறுவனை பார்த்து நீ சீக்கிரமே இறந்துடுவ அப்படின்னு சொல்றாரு. ம் அது மட்டும் இல்லாம அந்த சிறுவன் இறந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆத்மாவை இந்த பிரபஞ்சத்துல எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு திரும்பவும் தன்னோட சேர்த்துப்பேன் அப்படின்னு ஒரு விசித்திரமான சத்தியமும் பண்றாரு. இதை கேட்கும்போது ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி தோணுது. கரெக்டா? ஆமா, எக்ஸாக்டா. ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை மாதிரி தோணுது. ஆனா இது உண்மையில நடந்த ஒரு தேடல். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழ்ந்த தேடல்ல நாம எடுத்திருக்கிற ஆதாரம் மரணத்தை வென்ற ஒரு ரொம்ப வியக்கத்தக்க நிஜ சம்பவத்தை பத்தினது. கண்டிப்பா, உண்மையாவே இது பலரையும் திகைக்க வைக்கிற ஒரு பதிவுதான். பரமஹம்ச யோகானந்தர் எழுதின அந்த புகழ்பெற்ற யோகியின் சுயசரிதம் நூலோட 28வது அத்தியாயத்தை தான் நாம் இன்னைக்கு அலச போறோம். இது வெறும் மாயாஜாலமோ இல்ல யாரோ ஒருத்தர் தன்னோட முந்தைய பழப்ப அப்படியே மங்களா நினைவு கூர்ந்து சொல்ற கதையோ கிடையாது. இது துல்லியமான ஆன்மீக அறிவியலோட அடிப்படையில நடந்த ஒரு தேடல். ஆமா, இது ஒரு வழக்கமான விவாதம் கிடையாது. அதாவது நாம வாழ்ற இந்த வாழ்க்கை மட்டும்தான் முழுமையானதா, இல்ல இது பல பிறவிகள் கொண்ட ஒரு மிக நீண்ட பயணத்தோட ஒரு சின்ன அத்தியாயம் மட்டும்தானா அப்படிங்கிற ஒரு ஆழமான கேள்விய இந்த ஆதாரம் நம்ம முன்னாடி வைக்குது. இத கேக்குற உங்களுக்கு இந்த கேள்விகள் எப்பவாது தோணியிருக்கா? சொல்லப்போனா பெரும்பாலான மனிதர்களுக்கு இந்த தேடல் ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா எழத்தான் செய்யும். ஏன்னா மரணம் அப்படிங்கிற அந்த முற்றுப்புள்ளியே நம்ம மனம் அவ்வளோ ஈஸியா ஏத்துக்காது. ஆமா, அது ஒரு பயமாவே இருக்கும். கரெக்ட். இதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற உள்ளுணர்வும் நமக்குள்ள எப்பவுமே ஒளிஞ்சிட்டு இருக்கு. இந்த நூல்ல வர்ற சம்பவமும் அதோட இணைக்கப்பட்ட அந்த அடிக்குறிப்புகளும், அதாவது ஃபுட்நோட்ஸ், அந்த உள்ளுணர்வை வெறும் நம்பிக்கையா இல்லாம ஆத்மாவோட அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ் தொடர்பான ஒரு துல்லியமான கணித சமன்பாடாகவே விளக்குது. கணித சமன்பாடு, இத கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இது எப்படி சாத்தியம்னு பாப்போம். இந்த சம்பவம் எங்க தொடங்குதுன்னா, ராஞ்சி யோக பள்ளியோட அமைதியான சூழல்ல இருந்துதான். பள்ளியோட இளம் மாணவர்களும் குருவும் ஒரு 8 மைல் நடைப்பயணம் போறாங்க. அந்த பயணம் சாதாரண ஒரு சுற்றுலா மாதிரி தான் ஆரம்பமாகுது. வழியில ஒரு குளம் வருது. பார்ப்பதற்கு ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. ஆனா குரு தன் மாணவர்களை எச்சரிக்கிறாரு. தயவு செஞ்சு தண்ணிக்குள்ள இறங்காதீங்க அப்படின்னு ரொம்ப கண்டிப்பா சொல்றாரு. அங்கதான் அவருடைய அந்த உள்ளுணர்வோட முதல் வெளிப்பாட்டை நாம பாக்குறோம். அவருக்கு அந்த குளத்தின் மேல ஒரு விதமான அருவருப்பும், ஏதோ ஆபத்து காத்திருக்கு அப்படிங்கிற எச்சரிக்கையும் இயல்பாவே தோணுது. ஆனாலும் சில பசங்க அந்த குளிர்ந்த தண்ணியோட சபலத்துல மயங்கி உள்ள இறங்கிடுறாங்க. இறங்குன மறுகணமே பெரிய நீர்ப்பாம்புகள் அவங்கள சுத்திக்குது. அலறி அடிச்சுட்டு அவங்க எப்படியோ தப்பிச்சு வெளியே வராங்க. குருவோட எச்சரிக்கை எவ்வளவு துல்லியமானது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் மட்டும்தான். ஆமா, ஆனா நிஜமான அதிர்ச்சி இதுக்கப்புறம் தான் காத்திருக்கு. கரெக்ட். அவங்க சாப்பிட்டு முடிச்சு ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்கும்போது குரு கிட்ட பல கேள்விகள் கேட்க தொடங்குறாங்க. அப்போ காசி அப்படிங்கிற ஒரு சிறுவன் ஒரு ரொம்ப ஆழமான கேள்வியை முன்வைக்கிறான். உனக்கு 12 வயசு தான் ஆகுது. ரொம்ப ரொம்ப புத்திசாலி. அந்த பள்ளியில உள்ள எல்லாராலையும் ஈர்க்கப்பட்ட, நேசிக்கப்படுற ஒரு மாணவன். அவன் குரு கிட்ட, ஐயா, என் விதி என்னவாகும் அப்படின்னு கேக்குறான். அந்த ஒரு சாதாரண கேள்விக்கு குருவோட வாயிலிருந்து தற்செயலா வெளிவந்த வார்த்தைகள் தான் அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டத்தையுமே உறைய வச்சது. நீ சீக்கிரமே இறந்து விடுவாய் அப்படிங்கிறது தான் குரு அவன்கிட்ட சொன்னது. ஒரு தடுக்க முடியாத சக்தி அந்த வார்த்தைகளை தன் வாயிலிருந்து வரவழைச்சதா யோகானந்தரே பதிவு செஞ்சிருக்காரு. ஒரு நிமிஷத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு இது ரொம்பவே உறுத்தலா இருந்துச்சு. ஒரு மனிதன் தன் மரணத்தை முன்கூட்டியா அறிவது எவ்வளவு பெரிய சுமை. அதுவும் 12 வயசான ஒரு சின்ன பையன். நிஜமா? ஒரு குருவே இப்படி சொல்லும் பொழுது அந்த சிறுவன் எவ்வளவு உடைஞ்சு போயிருப்பான். அது மிக கடுமையான ஒரு தருணம் தான். ஆனா தீர்க்கதரிசிகளால சில உண்மைகளை மறைக்க முடியறதில்லன்னு சொல்லப்படுது. இத கேட்ட காசி உடைஞ்சு போறான் அப்படிங்கிறதும் உண்மைதான். ஆனா அவன் உடனே குரு கிட்ட ஒரு வாக்குறுதியை மன்றாடி கேட்கறான். ஓ, என்ன வாக்குறுதி? நான் இறந்து விட்டா மறுபிறவி எடுத்த உடனே என்னை கண்டுபிடிச்சு நீங்க மறுபடியும் என்னை இறை வழியில கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்கறான். வாவ், ஒரு குருவுக்கு இது எவ்வளவு பெரிய பொறுப்பு. கடல்ல தொலைஞ்ச ஒரு துளி நீரை தேடுறது போல இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல உடலே இல்லாத ஒரு ஆத்மாவை தேடுறதுக்கு ஒருத்தர் எப்படி சம்மதிக்க முடியும்? இது நடைமுறையில சாத்தியமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வரதான் செய்யுது. ஆனா காசியோட அந்த விடாப்பிடியான வேண்டுதலால இறைவன் உதவினால் நான் உன்னை கண்டுபிடிக்க முயல்வேன் அப்படின்னு அவர் உறுதியளிக்கிறாரு. இந்த இடத்துல தான் விதி தம் வேலையை காட்டத் தொடங்குது. ஆமா, காசியோட அப்பா
கட்டாயப்படுத்தி அவனை அந்த பள்ளியிலிருந்து கல்கத்தாவுக்கு கூட்டிட்டு போறாரு. குரு எவ்வளவோ தடுத்தும் அவர் கேக்கல. அங்கதான் அந்த துயரம் நடக்குது. கல்கத்தாவுல ஏதோ அசுத்தமான உணவை சாப்பிட்டு காலரா நோயால பாதிக்கப்பட்டு காசி இறந்து போறான். ரொம்ப கஷ்டம். ஆமா, 12 வயசுலயே அவனோட வாழ்க்கை முடியுது. குருவோட வார்த்தைகள் பளிச்சிடுது. காசியோட அப்பா தன் தவற்ற உணர்ந்து கதறாரு. காசியை இழந்த துயரம் குருவை ரொம்ப வாட்டுது. தான் கொடுத்த அந்த வாக்குறுதி அவரை தூங்க விடாம செய்யுது. எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற தீவிரமான தேடல்ல அவர் இறங்குறாரு. ஆனா இங்கதான் எனக்கும் இத கேக்குற உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழலாம். என்ன கேள்வி? உடல் இல்லாத ஒருத்தனை எங்க தேடுறது? ஆத்மாவை கூகுள் பண்ணியா கண்டுபிடிக்க முடியும்? மிக சரியான கேள்வி. இங்கேதான் இந்த நூல்ல வர்ற மிக முக்கியமான முதல் அடிக்குறிப்பு, அதாவது அந்த ஃபுட்நோட்டை நம்ம கவனிக்கணும். இதுதான் இந்த நிகழ்வோட மையமான அறிவியல, அதாவது இது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கறத விளக்குது. சரி. மனிதர்களாகிய நமக்கு 2 புருவங்களுக்கு இடையில ஞானக்கண் அப்படிங்கிற ஒரு மையம் இருக்குன்னு யோக சாஸ்திரம் சொல்லுது. இந்த ஸ்பிரிச்சுவல் ஐ அப்படிங்கிறது எண்ணங்களை ஒளிபரப்பும் ஒரு கருவி. அதாவது ஒரு பிராட்காஸ்டிங் டிரான்ஸ்மிட்டர் போல செயல்படுது. ஓ, அப்படியா? ஒரு மனித உடம்புலயே டிரான்ஸ்மிட்டர் இருக்கா? ஆமா, இது ஏதோ கற்பனையெல்லாம் கிடையாது. மனிதனோட தீவிரமான இச்சாசக்தி அல்லது உணர்ச்சியோட ஆற்றல் இதயத்துல அமைதியா ஒருமுனைப்படுத்தப்படும் போது அது ஒரு மனவானொலியா, அதாவது மென்டல் ரேடியோவா செயல்படுது. இதன் மூலமா ரொம்ப நுட்பமான எண்ண அதிர்வுகளை சூஷ்ம வெளியிலும் பரப்ப முடியும். அதாவது உங்க எண்ணங்களை ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையா, ஒரு ஃப்ரீக்வன்சியா மாத்த முடியும். இத நம்மளோட நவீன தொழில்நுட்பத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இன்னும் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு மனித உடம்பையே ஒரு ஆண்டனாவா மாத்தி ஒரு குறிப்பிட்ட ப்ளூடூத் அல்லது ரேடியோ ஃப்ரீக்வன்சிய தேடுறது போல இருக்கு, இல்லையா? ரொம்ப அற்புதமான ஒப்பீடு. குரு அதே தான் செய்றார். அவர் ஒரு ரகசியமான யோக முறையை பயன்படுத்தி தன் ஞானக்கண் அப்படிங்கிற டிரான்ஸ்மிட்டர் மூலமா தன் அன்பை காசியோட ஆத்மாவுக்கு சிக்னலா ஒளிபரப்புறாரு. நீங்க சொல்றத பார்த்தால் குரு தன் உடம்பையே ஒரு மொபைல் போன் மாதிரி மாத்தி காசியோட ஆன்மாவுக்காக ஒரு பேரிங் மோட்ல காத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாமா? சரியா சொன்னீங்க. ஆத்மாக்களுக்கு இடையே உள்ள அந்த தனித்துவமான பிணைப்பு தான் அந்த மேக் அட்ரஸ் போல செயல்படுது. குரு சும்மா மனசுக்குள்ள மட்டும் நினைக்கல, தன் கைகளை உணர்கருவிகளா, அதாவது நிஜமான ஆண்டனா போலவே உயர்த்தி தன்னைத்தானே சுத்திக்கிறார். எந்த திசையிலிருந்து சிக்னல் வருது அப்படின்னு தேடுறாரு. ஓ, சுத்திட்டே தேடுறாரா? ஆமா, காசி கிட்ட இருந்து பதில் வந்தா அது தன் கைவிரல்கள் மற்றும் முதுகுத்தண்டுல உள்ள நரம்புகள்ல மின்தூண்டுதல்களா உணரப்படும்னு அவர் நம்புறாரு. ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி விரல்கள்ல உணர்வார்னு சொல்றீங்க. ஆனா இத அவர் 1 நாள் 2 நாள் செய்யல, கிட்டத்தட்ட 6 மாசங்கள். ஆமா, சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 6 மாசங்களா தொடர்ந்து தன் இதய வானொலி மூலமா அந்த ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை தேடிக்கிட்டே இருக்காரு. தியானத்துல உட்கார்ந்து தேடுறது வேற, ஆனா சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டே தன் மூளையோட ஒரு பகுதியை எப்பவுமே அந்த சிக்னலுக்காக திறந்து வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய மனக்கட்டுப்பாடு. அதுதான் ஒரு குருவோட ஆற்றல். ஒரு நாள் கல்கத்தாவோட பௌபஜார் பகுதியில அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த திருப்புமுனை நிகழுது. அவர் வழக்கம் போல கையை உயர்த்தி சிக்னலை தேடுறாரு. 6 மாத போராட்டத்துக்கு பிறகு முதல் முறையா ஒரு சிக்னல் கிடைக்குது. வாவ்! அவரோட விரல்கள்லயும் உள்ளங்கைகள்லயும் மின் அதிர்வுகள் ஊடுருவுது. அது மட்டும் இல்லாம அவருடைய மன வானொலியில ஒரு குரல் கேக்குது. நான் தான் காசி, என்னிடம் வாருங்கள் அப்படிங்கிற அழைப்பு திரும்ப திரும்ப ஒலிக்குது. அந்த சிக்னல் ரொம்ப தெளிவா வலிமையா அவரை ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அழைக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. அது காசிக்கே உரிய அந்த கொஞ்சம் கரகரப்பான தாழ்ந்த குரல்னு நூல்ல குறிப்பிட்டிருக்கு. ஆத்மாவுக்கு ஏது குரல்? பேசுறதுக்கு தொண்டை, குரல் வழை இதெல்லாம் மனித உடம்புல தானே இருக்கு. வெறும் ஆத்மா எப்படி காசியோட குரல்ல பேச முடியும்? இது கொஞ்சம் முரண்பாடா இருக்கே. நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான சந்தேகம். இத நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. இதுக்கான விடைய 2வது அடிக்குறிப்பு மிக தெளிவா விளக்குது. ஒவ்வொரு ஆத்மாவும் உடலை விட்ட பிறகு பரிசுத்தமான நிலையில சர்வ வியாபியாகிவிடும். அதாவது எந்த எல்லையும் இல்லாத எங்கும் நிறைந்திருக்கிற ஆற்றலா மாறிடும். பிறகு எப்படி குரல் வந்துச்சு? காசியோட ஆத்மா தூய நிலையில பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருந்தாலும் குரு தன்னை ஈஸியா அடையாளம் கண்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையை உருவாக்குது. ஓ, ஸ்பெஷலா அவருக்காக? ஆமா, அதாவது அவனோட பழைய சுபாவங்களையும் அவனுக்கே உரித்தான அந்த கரகரப்பான குரலையும் அங்க ஒரு சிக்னலா பயன்படுத்துது.
இது காசியோட ஆத்மா குருவோட புரிதலுக்காக உருவகப்படுத்திக்கிட்ட ஒரு அடையாளம். ஆஹா, இப்ப புரியுது. அதாவது நாம யார் கூட பேசுறோம்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக நமக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்வேர்ட் அல்லது ஒரு ஐடென்டிட்டிய பயன்படுத்துற மாதிரி. எக்ஸாக்ட்டா அதேதான். சிக்னல் கிடைச்சதும் குரு சும்மா இருக்கல. உடனே அந்த மின் அதிர்வுகள் காட்டுற திசையை நோக்கி நடக்கிறாரு. அது அவரை நாகவளைவு சந்து, அதாவது சர்பென்டைன் லேன் அப்படிங்கிற ஒரு குறுகலான தெருவுக்கு இழுத்துட்டு போகுது. ஏதோ காந்த சக்தியால ஈர்க்கப்பட்டது போல அவர் நடக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட வீட்டோட முன்னாடி வந்ததும் அந்த அதிர்வுகள் நிக்குது. ஆமா, அவருடைய ஆண்டனாவுல சிக்னல் முழுமையா 100% அங்கதான் கிடைக்குது. உடனே அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. இதுதான் இந்த கதையிலே ரொம்ப சுவாரஸ்யமான கட்டம். கதவு திறந்த வீட்டின் எஜமானரை பார்த்து குரு கொஞ்சம் கூட தயங்காம ஒரு கேள்விய கேக்குறாரு. உங்கள் மனைவியாரும் 6 மாசமா ஒரு குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இத கேக்குற நீங்க அந்த வீட்டுக்காரரா இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்கன்னு நினைச்சு பாருங்க. ஒரு சன்னியாசி வாசல்ல வந்து நின்னு தன் வீட்டோட அந்தரங்கமான விஷயத்த அவ்ளோ துல்லியமா சொன்னா திகைக்க மாட்டாங்களா? திகைப்பு மட்டும் இல்ல, கொஞ்சம் பயமும் வந்திருக்கும். ஆனா குரு அதோட நிக்கல. பிறக்க போற குழந்தை காசியோட சுபாவங்களை கொண்டிருக்கும்னு அவர் உறுதியா சொல்றாரு. முந்தைய பிறப்புல தான் யாழு காசி அப்படிங்கிற அந்த சிறுவன் எப்படிப்பட்டவன், இப்ப அந்த ஆன்மாதான் அவர் மனைவி வயித்துல வளருதுன்னு எல்லாத்தையுமே விலாவாரியா சொல்றாரு. அவரு சும்மா சொல்லல, பிறக்க போற குழந்தையோட அடையாளங்களையும் முன்கூட்டியே பதிவு செய்றாரு. எப்படி சொல்றது? அவன் சிவப்பான அகன்ற முகத்தோடும் நெற்றியில ஒரு மச்சத்தோடும் பிறப்பான் அப்படின்னு சொல்றாரு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவர் போய் பாக்குறாரு. அச்சசலா அவரோட பழைய ராஞ்சி மாணவன் காசிய போலவே அந்த குழந்தை இருக்கு. அந்த மறுமலர்ச்சி, அதாவது ரீயூனியன் தருணம் ரொம்பவே நெகிழ்ச்சியானது. அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் என்ன பேர் வைக்கிறதுன்னு யோசிச்ச போது குருவோட அறிவுரைப்படி காசினே பேர் வைக்கிறாங்க. அந்த சிறு குழந்தையா இருக்கும்போதே குருவை பார்த்த மாத்திரத்துல அந்த குழந்தை அவர்கிட்ட பழைய கவர்ச்சியோடும் ரொம்ப தீவிரமான அன்போடும் ஒட்டிக்குது. முந்தைய பிறப்போட அந்த தொடர்பு அப்படியே தொடருது. ஒரு குரு தம் மாணவனுக்கு கொடுத்த வாக்கு இந்த பிரபஞ்சத்தையே தாண்டி வந்து நிறைவேற்றி இருக்காரு. பல வருஷங்கள் கழிச்சு அந்த புதிய காசி வளர்ந்து வாலிபனானதுக்கு அப்புறம் அமெரிக்காலேருந்து வந்த ஒரு கடிதம் இந்த வாக்குறுதியோட முழுமைய காட்டுது. தான் துறவு மார்க்கத்துல ஈடுபட விரும்புறதா அமெரிக்கால இருந்து தன் குருவுக்கு கடிதம் எழுதுறான். குருவும் அவனை இமயமலையில உள்ள ஒரு மகான் கிட்ட சீடனா அனுப்பி வைக்கிறாரு. சரி, இந்த சம்பவம் ஒரு அழகான நெகிழ்ச்சியான கதை. ஆனா இதோட இந்த ஆழ்ந்த தேடல் முடிஞ்சிடல. இது எழுப்புற இன்னும் சில பெரிய கேள்விகள் இருக்கு. அதுதான் எனக்கும் தோணுது. தேடி கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறது சரி, ஆனா கர்ம விதி எப்படி வேலை செய்யுது? இத பத்தி மூல நூலோட அடிக்குறிப்புகள் என்ன சொல்லுது? ஏன்னா நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதெல்லாம் மனிதர்கள் இறந்த பிறகு சூட்சும லோகத்துல, அதாவது ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இருப்பாங்கன்னு தானே? ஆமா, பொதுவா அப்படிதான் சொல்லுவாங்க. ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். 3வது மற்றும் 4வது அடிக்குறிப்புகளை இது ரொம்ப விரிவா கையாளுது. மனிதர்கள் இறந்த பிறகு நேரடியா உடனே அடுத்த பிறவிக்கு செல்றது ரொம்ப அரிது. பொதுவா அவங்க சூக்ஷ்ம லோகத்துல 500 முதல் 1000 வருஷங்கள் வரை கூட இருப்பதுண்டுன்னு யோகசாஸ்திரம் சொல்லுது. 1000 வருஷங்களா? சூக்ஷ்ம லோகத்துல அப்படி என்னதான் பண்றாங்க? மனிதனோட அடிப்படை இயல்பு ஆத்மாதான். உடலோடு இந்த உலகத்துல வாழ்வது ஆத்மாவுக்கு ஒரு பெரிய சோர்வு கொடுக்குது. பலவிதமான உணர்ச்சிகள், வலிகள், போராட்டங்கள்னு எல்லாத்தையுமே ஆத்மா சுமக்குது. மரணம் அப்படிங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி கிடையாது. அது ஒரு தற்காலிக நித்ரை மட்டும்தான். ஓ, ஒரு தூக்கம் மாதிரி. ஆமா, சிறு மரணம் அப்படிங்கிறது உடலின் தேவையே அப்படின்னு இந்த நூல் சொல்லுது. எப்படி பகல் முழுவதும் உழைச்சிட்டு இரவுல தூங்கி எழுந்தால் உடம்புக்கு புத்துணர்ச்சி கிடைக்குதோ, அதே போல சோர்வடைந்த உடம்பிலிருந்து விடுபட்டு ஆத்மா புத்துயிர் பெற அந்த சூக்ஷ்ம லோகத்துல தங்குற காலம் உதவுது. ஓ, அப்போ சூக்ஷ்ம லோகம்ங்கிறது ஆத்மாவுக்கான ஒரு ஸ்பா அல்லது ரீசார்ஜ் பண்ற இடம் மாதிரி சொல்றீங்க. சரி, அப்படி 500 வருஷம் ரீசார்ஜ் ஆக வேண்டிய காசியோட ஆத்மா எப்படி 6 மாசத்துல பூமிக்கு திரும்ப வந்துச்சு? இது ஒரு விதிவிலக்கு. காசியோட ஆன்மாவுக்கு பூமிக்குரிய ஆசைகள் எதுவும் பெரிய அளவுல இல்ல. ஆனா தன் குருவோடு மீண்டும் இணையணும் அப்படிங்கிற ஒற்றை இச்சை, அதாவது அந்த வில் பவர் ரொம்ப வலிமையா இருந்துச்சு. அதோட ஒரு சிறந்த குருவோட ஆன்மீக ஈர்ப்பு விசை அந்த ஆத்மாவை நீண்ட காலம் சூக்ஷ்ம லோகத்துல தங்க விடாம உடனடியா பூமிக்கு இழுத்துட்டு வந்துருச்சு. இது ரொம்பவே ஆழமான விளக்கம். சரி, அடுத்த பிறவி எப்போ எங்க நிகழணும் அப்படிங்கறத யார் முடிவு செய்றாங்க? நம்ம ஊர்ல பொதுவா என்ன நினைப்பாங்கன்னா, மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு கடவுள் நம்ம தப்புகளுக்கெல்லாம் கணக்கு பார்த்து தண்டனை கொடுக்கறாருன்னு தான் நினைப்போம். ஆமா, கரெக்ட்.
அப்படிதானே பொதுவா எல்லாரும் நினைப்பாங்க. அங்கேதான் விஷயமே இருக்கு. கர்ம விதி அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு தண்டனை வழங்கும் நீதிமன்றம் கிடையாது. அது ஒரு துல்லியமான கணிதச் சமன்பாடு, அதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன் போல செயல்படுதுன்னு இந்த நூல் திட்டவட்டமா சொல்லுது. இத எமர்சன் அப்படிங்கிற அறிஞரோட இழப்பீடு, அதாவது காம்பன்சேஷன் தத்துவத்தோட ஒப்பிடுறாங்க. இது ஒரு பியூர் சயின்ஸ். எமர்சனோட இழப்பீடு தத்துவம், இத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது நியூட்டன் விதி மாதிரி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், அந்த மாதிரி சொல்றீங்களா? கண்டிப்பா. இந்த உலகம் தன்னைத்தானே எப்பவுமே சமநிலைப்படுத்திக்குது, அதாவது பேலன்ஸ் பண்ணிக்குது. நீங்க அதை எப்படி திருப்பினாலும் சரி, அது தன்னைத்தானே சமன் செஞ்சுக்கும். ஒரு பக்கம் வெற்றிடம் உருவானா இன்னொரு பக்கம் உள்ள காற்று அதை நிரப்ப ஓடி வர்றது போலதான் கர்மாவும். ஓ, அந்த பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமா, நீங்க ஒருத்தருக்கு வலியை தந்தால் பிரபஞ்சத்துல ஒரு சமநிலையற்ற தன்மை உருவாகுது. அதை சரி செய்ய அதே அளவு வலியை நீங்க வேறொரு பிறவியிலோ அல்லது இந்த பிறவியிலோ உணர்ந்தாகணும். இத கேக்கும்போது இது எவ்ளோ பெரிய விடுதலை அப்படின்னு தோணுது. நீங்க இத கவனிச்சு பாருங்க. நாம எப்பவுமே வாழ்க்கையோட ஏற்றத்தாழ்வுகளுக்கு, நமக்கு நடக்கிற கெட்ட விஷயங்களுக்கு கடவுளையோ விதியையோ அல்லது மத்தவங்களையோ குறை சொல்லிட்டே இருக்கோம். நான் என்ன தப்பு செஞ்சேன், ஏன் கடவுள் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தாருன்னு புலம்புறோம். ஆமா, அது மனித இயல்பு. ஆனா கர்ம விதி அப்படிங்கிறது ஒரு கணிதச் சமன்பாடு. நம்ம விதிய நாமே தான் எழுதுறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டா யாருடைய மீதும் கோபம் வராது இல்லையா? அதுதான் இதோட மைய கருத்து. நம்ம வாழ்க்கையோட சாஃப்ட்வேரை நாமளே தான் கோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு தவறும் சரி செய்யப்படுது. வாழ்க்கையோட எல்லா நிகழ்வுகளுக்கும் பின்னால நீதியோட சட்டமா இருக்கிறது இந்த கர்ம வினை தான். இத உணர்வது மனித மனத்தை பெரும் சுமையிலிருந்து, குற்ற உணர்வுல விடுவிக்குது. கரெக்ட். நாம எந்த சக்திகளை, எந்த உணர்வுகளை பிரபஞ்சத்துல வெளியிடுறோமோ அது திரும்பவும் அதற்கான இடத்தை நோக்கி, அதாவது நம்மைய நோக்கி சேரும். இத சுருக்கமா சொல்லணும்னா 12 வயசுல இறந்த ஒரு சிறுவனோட மரணம், அவனை கண்டுபிடிக்க ஒரு குரு நடத்தின 6 மாத கால இடைவிடாத சூக்ஷ்ம தேடல், ஞானக்கண் மூலமா சிக்னல் அனுப்புன தொழில்நுட்பம், அப்புறம் கர்ம விதியோட பிரம்மாண்டமான ஆனா துல்லியமான செயல்பாடுகள், இது எல்லாத்தையுமே இந்த அத்தியாயம் ரொம்ப அழகா பதிவு செஞ்சிருக்கு. ஆமா, மரணம் அப்படிங்கிறது முடிவல்ல, அது ஒரு தொடர்ச்சி அப்படிங்கறத வெறும் தத்துவமா இல்லாம அறிவியல் பூர்வமா, தர்க்க ரீதியா இந்த சம்பவம் நிறுவுது. உண்மையாவே இது நம்ம சிந்தனையை விரிவாக்குற ஒரு ஆழ்ந்த தேடல் தான். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆதாரங்கள் எல்லாம் அலசுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு, அதாவது இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களை நோக்கி ஒரு வலிமையான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நாம செய்யற ஒவ்வொரு செயலும், நாம நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும் இந்த பிரபஞ்சத்துல ஒரு அதிர்வலைய, ஒரு ஃப்ரீக்வன்சியை ஏற்படுத்தி நமது எதிர்கால பாதைய, ஒருவேளை நமது அடுத்த பிறவியோட இருப்பிடத்தையே தீர்மானிக்கிறது என்றால், இன்னைக்கு இந்த நொடியில நீங்க பிரபஞ்சத்திற்கு எந்த வகையான சிக்னலை அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஆழமான கேள்வி. ஆமா, உங்க மன வானொலி என்ன மாதிரியான அதிர்வுகளை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு அற்புதமான தேடலோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களோட சிக்னல்களை கவனமா தேர்ந்தெடுங்க.